குட் மார்னிங். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. யார் மறந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் நம்ம ரொம்ப விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் எனக்கு ரொம்ப விசேஷித்தவர்கள் என்று. நான் ஒரு பூவையை அந்த அளவுக்கு நான் உடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் உன்னை எந்த அளவுக்கு உடுத்து வைப்பேன். இன்றைக்கு இருந்து நாளையில் அடுப்பில் போடப்படுகிற புல்லை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் போஷிக்கிறாரு, அவர் நடத்துகிறாருன்னா, நான் உன்னை நடத்துவது எத்தனையானது உண்மை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தும் கேட்குறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான் என்று சொல்லி அநேக காரியங்களை அநேக வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நினைவில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாரம் அவருடைய மகனும் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாதபடி அழுத போது ஆண்டவர் மறக்காமல் அவர்களை நினைத்து அவர்களுக்கு ஒரு கிணற்றை ஏற்படுத்தி அவர்களை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போன போது அவ்வளவு விசேஷமாக பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு அவர்களோடு கூட இருந்து மறக்காமல் நடத்தி கொண்டு போனார். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் மன்னா சாப்பிடுவதற்கு கேட்டபோது மன்னாவை கொண்டு கொடுத்தார். அதே போல் அவர்கள் இறைச்சியை கேட்டபோது காடைகளினால் அவளை போஷித்தார். தண்ணீர் இல்லாத போது கண்மலையின் தண்ணீரினால் அவர்களை திருப்தியாக்கி அவர்களை நடத்தினார். 7 நீரூற்றுகள், பேரீச்சம்பழங்கள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு கானான் போகிற வழியில் அவர்களை அவர் நடத்தினார். எலியாவை குறித்து பார்க்குற பொழுது தேசமெல்லாம் பஞ்சம், ஆனால் அவருடைய பிள்ளை எலியாவை அவர் ஒரு காகத்தை கொண்டு போஷித்தார். எப்பொழுதுமே காக்கா நம்முடைய கைகளில் இருந்து தான் பறித்து கொண்டு போய் அது சாப்பிடும். ஆனால் அதோடைய சுவாபத்தையே மாற்றி அந்த காக்கா கொண்டு வந்து இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிடுறார், அந்த சுவாபத்தை மாற்றி எலியாவை அவர் நினைவு கூர்ந்து அவர் போஷித்தார். அதே எலியா சோர்ந்து போய் ஒரு நேரத்தில் பயந்து படுத்து கொண்டு இருக்கிற போது ஒரு தூதனை அனுப்பி தண்ணீரையும் கொடுத்து அப்பத்தையும் கொடுத்து அவரை பலப்படுத்தி நினைவு கூர்ந்தார். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எதற்காகவும் கவலைப்படாதீங்க, எதுவும் நீ இல்லைன்னு நினைக்காதீங்க. யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா என்னுடைய பார்வையில் நீ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று. ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.